ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 25 டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறேன். பேக் நெக் டிசைனு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைன் தான். ஃப்ரண்ட் நெக்கும் டிசைனு. லேஸ் வந்து மணி தொங்குற மாதிரி. இது ஃப்ரீ ப்ளீட்டிங் கேட்டிருந்தாங்க, அதுவும் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது பட்டு சாரி. இது வெந்தய கலரில் பீட்ரூட் கலர் முந்தி. ப்ளவுஸும் வந்து அதேமாரி அதில் வந்து நம்ம இந்தமாரி சாரீ கலரில் எடுத்து இந்தமாரி டிசைன் கொடுத்துருக்கோம். லேஸ் ஒர்க்கு கைக்கு வந்து பப் கை கொடுத்துருக்குறோம். பப் கைக்கும் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கு. டேசல் பாருங்கள், இதில் வந்து கீழே வந்து ஃபிரில் வச்ச மாதிரி டேசல் கொடுத்துருக்குறேன். அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒரே கஸ்டமர் தான். இது வந்து நல்லா வைலட் கலரு, முந்தி வந்து ஸ்கை ப்ளூ கலரு. ப்ளவுஸும் அந்த சாரீ கலரை எடுத்து நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் கலரில் மிக்சிங் பண்ணி கொடுத்துருக்குறோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த சென்டரில் வந்து பட்டர்ஃப்ளை, குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுட்டு, இது வந்து ஸ்லீவுக்கு வந்து அடுக்கடுக்காக அந்தமாரி இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ளதை கொடுத்துருக்குது. நாட்டும் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது வந்து இது ஏற்கனவே இந்தமாரி டிசைன்லாம் போட்டிருப்பேன். இது வந்து அவங்க மகளுக்கு முன்ன தைச்சிருந்தாங்க. இப்போ மருமகளுக்கு அதே டிசைன்லேயே வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இது அடுக்கடுக்காக உள்ள மாதிரி இருக்கும். லேஸ் ஒர்க்கு அதே மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரே மாதிரியே நமக்கு அதே மாதிரி வச்சு கொடுத்துருக்குறோம். இதில் டேசல் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதில் 2 அடுக்கில் உள்ள மாதிரி. அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது வந்து நாராயணப்பட்டு காட்டன் மாதிரி, சில்க் காட்டன் மாதிரியே தான் இருந்தது. டபுள் பார்டு அழகாக இருந்தது. இதுக்கு வந்து அவங்க ஸ்கேலப் டிசைன் வச்சு கேட்டிருந்தாங்க. ப்ளைனாக ஸ்கேலப் டிசைன் மட்டும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் இது பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. முன்பக்கமும் அதேமாரி ஸ்கேலப் டிசைன் தான் வச்சுருக்குறோம். ஃப்ரண்ட் நெக்கும் எல்லோரும் கேட்குறீங்க, அதனால் ஃப்ரண்ட் நெக்கும் இதில் வந்து ஸ்கேலப் டிசைன் தான் வரும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த சாரீ பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்தமாரி இதில் வந்து வைலட் கலர் பார்டு. முந்தியும் அதே கலரு. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதே சாரியில் வந்து இவங்க வந்து பாம் டிசைன் மாதிரி ஸ்லீவில் மட்டும் கெட்டு த்ரெட் பைப்பிங் வந்து நெக்குக்கு வச்சுருக்குது. இது பட்டை நெக் மாதிரி வச்சு இந்த டிசைனும் பார்க்குறதுக்கு நீட்டாக லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிள் ஒர்க்கு, பார்க்குறதுக்கு நல்லா எலிகண்ட்டாக இருக்கும். இந்த டிசைனு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த சாரீ கலருக்கும் அந்த ப்ளவுஸுக்குமே சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது சில்க் காட்டன் சாரீ. இந்தமாரி டிசைன் நம்ம ஏற்கனவே போட்டிருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த அடுக்கடுக்காக உள்ள மாதிரி கொடுத்து பீடு ஒர்க் கொடுத்துருக்குது. சென்டரில் அந்த இதேமாரி திலகம் ஷேப்பில் வச்சு பீடு ஒர்க் கொடுத்துருக்கு. ரவுண்ட் நெக்கு தான் இது. லேஸ் ஒர்க் மட்டும் அந்த காப்பர் ஜரியில் கொடுத்துருக்குறோம். அது சாரீ வந்து ப்ளவுஸும் முந்தி எல்லாமே இதேமாரி கலர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெண்டிங்கில் உள்ள ஸ்கேலப் டிசைனு. அந்த பார்டை வந்து நம்ம பேக் சைடு ஸ்கேலப் டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம். எல்போ ஸ்லீவ் மட்டும் கொடுத்துருக்குது. போட் நெக் இதுவும் நல்லா இருந்தது. அடுத்தது பார்க்கலாம். அதே இது ஸ்கேலப் டிசைன் பேக் நெக்லேயே வந்து இது வந்து அடுக்கடுக்காக உள்ள மாதிரி. இது பார்த்திங்கன்னா வைலட் கலர் ப்ளவுஸு சாரீ. ப்ளவுஸ் வந்து ஸ்கை ப்ளூ. அந்த சாரீ கலரே மிக்சிங் பண்ணி நம்ம போன ப்ளவுஸுக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ளைனாக இருக்கும். இது அடுக்கடுக்காக கீழே முதுகு பக்கம் இருக்கும். இதில் வந்து டபுள் ஸ்கேலப் டிசைன் வந்து கைக்கு கொடுத்துருக்குது. இது பார்க்குறதுக்கு அந்த கலர் காம்பினேஷனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கு இது அவ்வளோ அழகாக இருந்தது அவங்க போட்டிருந்தாங்க. அடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலரு, கரும்பச்சை கலரில் முந்தியும் ப்ளவுஸும். இதில் பார்த்திங்கன்னா அவங்க ரெடிமேடாகவே இந்த நெக்கு டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது வந்து போட் நெக்காக இருந்தது இந்த டிசைனு. அவங்க போட் நெக் எனக்கு வேண்டாம், ரவுண்ட் நெக்லேயே எனக்கு கொடுத்துட்டு அந்த டிசைனை வந்து நீங்கள் வேறு மாதிரி எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நம்ம வந்து அந்த நெக்கை மட்டும் கட் பண்ணி இப்படி கொடுத்துருக்கோம். இதுவும் சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே டேசலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து காலேஜ் பிள்ளைங்க வந்து 2 பேர் கொடுத்துருந்தாங்க. காலேஜ் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள அந்த முன்பக்கம் உள்ள நெக்கு டிசைன் மட்டும் கொடுத்துட்டு, இது வந்து பென்சஸ் கட்டிங். இது பேக் சைடு வந்து இவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான். அந்த டேசல் மட்டும் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அடுக்கடுக்காக உள்ள மாதிரி. அடுத்த இது பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இதே கலர் தான், சேம் இது. ஆனால் நெக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்கும். பேக் சைடு நெக்கு பேக் சைடே பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ப்ராட் நெக்கு தான் அது.
முன் பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே எல்லா ஷேப்பில் உள்ள மாதிரி கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு பக்கம் வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும். அதே மாதிரியே அடுக்கடுக்காக இவங்களுக்கும் அது கொடுத்துட்டு கைக்கு வந்து இவங்களுக்கு பைப்பிங் கேட்டிருந்தாங்க, நெக்குக்கும் பைப்பிங் கேட்டிருந்தாங்க. அதே ஸ்வீட் அந்த நெக்கு மாதிரி தான், ஸ்கேலப் நெக் மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கு. இதில் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஒரே காலேஜ் பிள்ளைங்க தான். இது வந்து நார்மல் கட்டிங் தான் இது. இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளைன் லைட் கலராக இருந்தாலும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரி மாதிரி தான். இதே பீட்ரூட் கலரு குருவி பறக்கிற மாதிரி நல்லா இருக்குது. பிஸ்கட் கலர் சாரீ. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதே அந்த பீட்ரூட் கலர் மாதிரி தான். இதுக்கு வந்து அவங்க ப்ளைனாகவே எனக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் வச்சு எனக்கு நாட் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதேமாரி சில்வர் ஜெரியில் நாட்டு வச்சு கொடுத்துட்டோம். எல்போ ஸ்லீவ் தான் இது. கீழே வந்து அந்த நாட்டில் வந்து மணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதேமாரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இவங்க வந்து காட்டன் சாரீ. அந்த பார்டு கலர்லேயே வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் உள்ள மாதிரி இருந்தது. முந்தி இப்படி தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து போட் நெக் கேட்டிருந்தாங்க. பேக் சைடு வந்து போட் நெக் வச்சுட்டு ஐ ஷேப்பில் வந்து ஓப்பன் வேணும், அப்புறம் ஒரு பட்டன் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்போ ஸ்லீவு. முன்பக்கமும் வந்து போட் நெக்கு தான். நார்மல் பேட்டர்ன் தான் இது. முன்பக்கம் வந்து 3 டாட் ப்ளவுஸ் மாதிரி தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டிஷ்யூ பட்டு சாரி மாதிரி. இதுக்கு வந்து நெக் ஷேப் மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஷேப் மட்டும் வேணும். அந்த இது தெரியல உங்களுக்கு, எனக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா கிட்டக்க பார்த்தா தெரியும். நெக் ஷேப் மட்டும் வச்சுட்டு எல்போ ஸ்லீவு நாட் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. முன்பக்கம் வந்து அந்த டைமண்ட் நெக் மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். நெக் ஷேப் மட்டும்தான் இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். அடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அவங்களே வந்து பிக்சர் அனுப்பி எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு மாதிரி மஞ்சள், இலை மஞ்சள் கலரு, ஸ்கை ப்ளூ கலர் இது. பிக்சர் வந்து அவங்களே அனுப்பிட்டாங்க. நம்ம சாரியில் உள்ள கலரை எடுத்து மிக்சிங் பண்ணி ஸ்லீவுக்கு வந்து பப் ஸ்லீவ் வச்சுட்டு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். இந்த நாட் பாருங்கள், அந்த அழகாக இருக்குது அந்த நாட்டு. அந்த டேசல் பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. அடுத்தது இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இது ஒரு பட்டு சாரி. இது வந்து பிங்க் கலரு பார்டு முந்தி. ப்ளவுஸும் வந்து இது வந்து ரெடிமேடாகவே வந்து அதிலே இருந்தது தான். டிசைன் வந்து ரெடிமேட்லேயே இருந்தது தான். ஆனால் நெக் ஷேப் மட்டும் கேட்டிருந்தாங்க. நெக் ஷேப்புக்கு கொடுத்தோம்னா அந்த ரொம்ப பெருசாக போயிடும் நெக்கு. அதனால் ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்துட்டு கீழே மட்டும் அந்த வளைவு மட்டும் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பட்டு சாரிக்குள்ள மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி இந்த ஸ்டோன் சாரி மாதிரி உள்ளது. அதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து லேஸ் ஒர்க் மட்டும். ஏன்னா சாரிலே இப்படி இருக்கிறதுனால ரொம்ப கொச்சன்னு கல் இருக்கிறதுனால சும்மா லேஸ் மட்டும், ஜம்கி லேஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். சீக்வன்சி உள்ள மாதிரி உள்ள லேஸ் மட்டும் வாங்கி நம்ம இந்தமாரி கொடுத்துட்டு டேசல் பார்த்திங்கன்னா அது ஒரு இது வித்தியாசமாக இருக்கும். இந்த டேசலு கைக்கு மட்டும் பஃப் கை வச்சுட்டு எல்போ ஸ்லீவ். அடுத்து இதுவும் ஒரே கஸ்டமர் தான். இது ரெண்டுமே. இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைன் வச்சுட்டு ப்ளைனாக தான் அவங்க கேட்டிருந்தாங்க. நான் வந்து அந்த பீடு மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு சில்வர் பீடு வச்சு அதில் கோதுமை பீடு மாதிரி உள்ளது வந்து கொடுத்துட்டு நாட் கொடுத்துருக்குது. பஃப் ஸ்லீவ் தான் இது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சாக்லேட் ப்ரௌன் மாதிரி, லைட் ப்ரௌனு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமரை ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா போட் நெக்கில் திலகம் ஷேப்பு, எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு நாட்டு. இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம வரைஞ்சி பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்டோம். அவங்க ஆரி ஒர்க் மட்டும் போட்டு கொண்டு வந்து கொடுத்து நம்ம டிச்சிங் பண்ணியாச்சு. இது நல்லாயிருக்கு. கைக்கு வந்து அடர்த்தியாக உள்ள மாதிரி. அடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து 25 ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைக்கும் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், பேரட் க்ரீன் கலரு. அந்த டைமண்டாக வந்து அதில் செக்குடு பேட்டர்ன் மாதிரி இருந்தது டிசைனு. முந்தி கலர் வந்து இதே மாதிரி ராமர் பச்சை கலரு. அதுக்கு வந்து இவங்க வந்து ஏஜ் உள்ளவங்கிறதுனால லேஸ் ஒர்க் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த ஜம்கி லேஸே தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இது சீக்வன்சி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஜில்லு ஜில்லுன்னுட்டு இது கொடுத்துருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. இது ஒரே கஸ்டமர் தான். 3 சாரி அம்மா, பொண்ணு, மாமியாருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க.
இதில் எல்லாம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி டிசைன் வந்து எம்ப்ராய்டிங்கு. இது அம்மாவுக்கும் மாமியாவுக்கும் ஒரே மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைனு. சாரீ கலர் பார்த்திங்க பட்டு சாரீ மாதிரி தான் இது, நல்லா இருக்குது. ஒரே மாதிரி அரும்பரும்பாக உள்ள மாதிரி டிசைனும் அழகாக இருந்தது. ஏஜ் உள்ளவங்க போடுற மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் அழகாக இருக்கும். முந்தி கலரு ப்ளவுஸே தான். அடுத்தது இன்னொரு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோஸ் உள்ள மாதிரி அடர்த்தியாக நல்லா அழகாக போட்டிருந்தது. ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்குள்ள மாதிரி நல்லா ரோஸாக பூத்த மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கலருக்கும் அந்த பிங்க் கலருக்கு போடுறதுக்கும் சூப்பராக இருந்தது. லைட் ஷேடாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. இன்னொரு சாரியும் இவங்களுக்கே தான். இந்த 4 எம்ப்ராய்டிங் சாரியுமே ஒரே கஸ்டமருக்கு தான் இது. இப்போ இன்னொரு சாரி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் பிங்க் கலர் வந்து முந்தி ப்ளவுஸும். இதுக்கு வந்து இந்தமாரி பேட்டர்ன் எம்ப்ராய்டிங் போட்டிருந்தோம். பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்தது. சிம்பிளாகவும் இருக்கும், எப்போதுமே நம்ம வந்து போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.